வணக்கம் ஐயா. இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஆமாம், அதை கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கேளுங்க, முழுசும் கேளுங்க. அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுங்க. ஐயா எனக்கு ஊர் குடங்குளம். குடங்குளத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எல்லாம் எனக்கு ஊர் பூர்வீகமே குடங்குளம் தான். ஆமாம், என் ஊருக்காண்டி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஐயா, எங்கள் ஊர் குடங்குளம்னு எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கிராம பஞ்சாயத்து. மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு கிராம பஞ்சாயத்து. இதுவும் இல்லாமல் இப்போ அலுவலக பணிகள் நடப்பதனால இன்னும் பலதரப்பு மக்களும் வந்திருக்காங்க. அது பல்லாயிரம் மக்கள். அது சேர்த்தா மிகப்பெரிய ஒரு டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே ஒரு மக்கள் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். பரபரப்பாகவே இருக்கும். எனி டைமும் அந்த அளவுக்கு இருக்குது. ஊருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் 2-3 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு நீளம். அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இடத்துல பெரிய பெரிய கடைகள் இருக்குது, அணுகுலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பொது கழிப்பறை தாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, அங்கே கீழே பஸ் ஸ்டாப்பில் ஒன்று இருக்குது, வடக்கு எங்கேயோ 4 முக்கு 7 முக்கில் ஒன்று இருக்குது அப்படிங்குதுங்க அங்கே. ஆனால் ஒன்றும் செயல்பாட்டில் எதுவும் நாங்கள் கண்ணில் இன்னும் பார்க்கல. கீழே பஸ் ஸ்டாப்பில் போனால் அங்கே அது உள்ளே போனவன் வெளியே வருவான்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி பாழடைச்சி ஒரு மாதிரி இதாக இருக்குது. செயல்பாடு இல்லாமல் தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய ஊருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அவல நிலையாக இருக்குன்னுட்டு அது புரியல. அந்த ஒரு கழிவறை அது சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் இன்பத்துறை அண்ணாச்சி இருக்கும்போது, அவர் பதவியில் இருக்கும்போது அந்த கழிப்பறை ஒன்று அவரை கட்டி கொடுத்தாரு. ஆனால் அதை கூட அப்படி பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாமல் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே கைவிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஒன்றுக்கு இருக்கணுமா, ஒரு வயிற்றுக்கு சேரலாமல் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா எங்கே போகிறதுன்னு இவ்வளோ மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல இப்படி இருக்குது. தினசரி மார்க்கெட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, நகை கடை இருக்குது, எல்லா கடையும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை இருக்குது. இதை போக்குறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த அலுவலக நிர்வாகம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கி கழிவு சிமெண்ட்டு, எவ்வளவோ கழிவு சிமெண்ட்டு எங்கெங்கெல்லாமோ கொட்டி கிடக்கு, எப்படி இல்லாமல் வேஸ்ட்டாக போகுது. அதை எடுத்து கூட நான் அதில் அந்த பக்கத்தில் கேட்டு பக்கத்துலேயே அந்த காமராஜர் சிலை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்ன செவுரு இருக்குது, கேட்டு போட்டது. அதில் தான் ஆண்கள்லாம் ஒன்று கடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்கள் ஒக்கையில் ஒன்று கடிச்சிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அதில் நிற்குது, வாங்குது, முகத்தை திருப்பிக்கிட்டு நிற்குது. சரி, அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஒரு சிறுநீர் கழிக்கணும், இல்லை ஒரு வயிற்றுக்கு தான் சரியில்லை போகணும்னா எங்கே போகும்? ஆம்பளைங்க சரி அந்த காட்டுக்குள்ளேயும் எங்கேயாவது சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டான். ஒரு பெண் பிள்ளைகள் எங்கே போகும்? விட சொல்லுங்க ஐயா. சும்மா உங்கள் பாட்டில் வாரீங்க, ஓட்டுக்களை கேட்குறீங்க, நாங்களும் போடுறோம். இல்லை கிராம பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி கழிவறைகள்லாம் கட்டித்தர முடியாதுன்னா சொல்லுங்கள். அப்படி எதுவும் இருக்கா? அப்போ அந்த மாதிரி எதுவும் இருந்துனாக்கி சொல்லுங்கள். அப்போ கிராமத்தில் உள்ளவங்க ஓட்டு மட்டும் செல்லுபடியாகும், அந்த ஓட்டு மட்டும் கேட்க வரீங்களா? அப்போ சிட்டியோடு முடிச்சிட வேண்டியது தானே. கிராமப்புறங்களுக்கெலாம் அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் அப்போ சிட்டியோடு அவங்க ஓட்டு வேட்டைகளை நடத்தி முடித்து அப்படியே போயிட வேண்டியது தானே. பெரிய எதுக்கு எங்ககிட்டலாம் ஓட்டு கேட்டு வரீங்க? இந்த கிராம பஞ்சாயத்துக்காரன் ஓட்டு மட்டும் வேணும், அவனுக்கு எதுவும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கக்கூடாதா? கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி எத்தனையோ முறை வீடியோ போட்டாச்சு. வீடியோ போட்டு நான் பாவம், நாங்கன்னா 5-10 வேலை செய்து நான் நெட்டு ஏன் காசு தான் போகுது. நான் ஊருக்காண்டி வீடியோ போட்டு ஊருக்காரன்கிட்ட பேச்சு கேட்டு, வீட்டில் சண்டை போட்டு, பிள்ளை குட்டிலாம் என்ன பேசி, எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஊரில் நீங்கள் மட்டுமா இருக்காண்டி என் குடும்பம் குட்டியெல்லாம் என்ன பேசுது? இருந்தாலும் மனசு கேட்கல. இப்படி ஒரு அவல நிலை இருக்க நம்ம ஊருக்கு யாராலையாவது ஒரு விடிவு காலம் வராதானே ஒரு வீடியோ போட்டு பார்ப்போமானி போடாது தான். யாருமே கண்டுகொள்ள இல்லை. ஏன்னா இப்போ புதிய அரசு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் அதை இந்த ஒரு விஷயத்துக்கு நேரடியாக முதல்வரை நீங்களாவது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து ஒரு கழிப்பறை கட்டித்தாங்க. அந்த இவ்வளோ பெரிய கூடங்குளத்துக்கு ஒரு ஊருக்கே கேவலமாக இருக்குது.
ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷன் பணக்காரன் எல்லாரும் இருந்து எதுக்கு எவ்வளோ பெருமை இருந்து பேச முடிவாக கடைசியில் ஒரு கழிப்பறையில் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய இருக்குது. யாருக்கிட்டையும் ஒரு பெருமை பேச முடியுதா? எங்கள் ஊரில் அது இருக்குது இது இருக்குது எது இருந்து எதுக்குயா? ஒன்றுக்கு இருக்க இடம் இருக்கான்னு கேட்டேன் பதில் சொல்ல முடியுமா? வாயடைச்சி தான் வர வேண்டிய இருக்குது. இல்லை நிதிகள் இல்லை கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என் ஒரு மாதம் சம்பளம் நான் பெரிய ஆஃபீஸரும் கிடையாது படித்தவனும் கிடையாது. நான் பேங்கில் வேலையும் பார்க்குறேன். உள்ள அணுமுறையில் நான் குப்பையில் தான் போகிறேன்யா தினக்கூலியாட்டு. அந்த சம்பளத்தில் வேணால் என் ஒரு மாதம் சம்பளத்தை வேணால் நான் உங்களுக்கு நிதியாக வேணாலும் தரேன். ஆமாம், அந்த ஒரு கழிப்பறை ஒன்று கட்டி கொடுங்க. ஆமாம், அதுவும் பத்தாட்டுன்னா சொல்லுங்கள். என் ஊருக்காண்டி மானம் காக்கிறதுக்கு நான் ஊருக்குள்ளே போய் எல்லா மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட மடி பிச்சா உண்டியில் ஏற்றி நான் வசூல் பண்ணி வேணால் கொண்டு தரேன். ஆமாம், அந்த பணத்தையும் வச்சு ஒன்று கட்டி கொடுங்க. இந்த அலுவலக நிர்வாகமும் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது கட்டிருக்கீங்க. அந்த கேட்டு பக்கத்துலேயாவது ஒன்று கட்டி கொடுங்க ஐயா. அதில் பாவம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பஸ் இறக்கி அது இதுன்னு நிற்குது. முகத்தை திருப்பி நிற்க வேண்டியிருக்கு. அந்த பொம்பளை அன்னைக்கெல்லாம் ஒரு 30-35 வயசு தான் இருக்கும். ஒரு ஒரு பொம்பளையெல்லாம் பாவம் நின்றுக்கிட்டே ஒன்றுக்கு இருக்குது அந்த இதில் வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு. இப்படியெல்லாம் ஒரு அவல நிலைகள் இருக்கு ஐயா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒரு பாத்ரூமை கட்டி கொடுங்க. இல்லைனாக்கி கெட்டதுக்கு உங்களால் முடியலைன்னா இருக்குது அது சரி பண்ணி கொடுங்க ஐயா. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதை பாருங்கள். உடஞ்சி தவிர்த்து அது உள்ளே போக முடியாத கண்டிஷனுக்கு இருக்குது. அதையாவது சுத்தம் செய்து ஒரு தண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்து ஒரு ஒன்றுக்கு இருக்கக்காவது ஒரு இடத்த உருவாக்கி கொடுங்க ஐயா. வேறு என்னத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணுன்னா வேலைகளை கேட்டாலும் கொடுத்த பாடு இல்லை. எதை கேட்டாலும் குடங்குளத்துக்கு செய்யவே மாட்டேங்கிறீங்களா? யார் வந்தாலும் செய்ய மாட்டேங்கிறீங்களா? என்னன்னே தெரியல. அவன் அந்த வீடியோவால் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருவோ இல்லை ஏங்கஞ்சில் மண்ணள்ளி ஓடுதா அவ்வளோ அது வேறு தெரியல. பயமாக தான் இருக்குது. போட்டாலும் போட்டுட்டு நல்லா இருந்துட்டு போங்கன்னிட்டு இறுதியும் மீறி போடுறேன் வீடியோ. ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்ட்டு. ஆமாம், ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஒரு பாத்ரூம் போனால் சரி செய்து கொடுங்க ஐயா. ஆமாம், நம்ம எம்எல்ஏ அவர்கள் நம்ம தொகுதி பேர் கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆமாம், விஜய் கட்சியை சேர்ந்தவர் தான். ஆமாம், அதுவும் ஒரு டாக்டர்னு சொன்னாங்க. ஐயா கொஞ்சம் சுத்தம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு நல்ல இதுகளை அடிப்படை வசதிகளை கொஞ்சம் செஞ்சு தாங்க ஐயா. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா.